யாரும் கோச்சிக்காதீங்க. தயவுசெய்து ரஜினி மாய் ஆக யாரும் நினைக்காதீங்க, சச்சின் மாய் ஆக நினைக்காதீங்க. தனுஷ், அஜித், விஜய் அண்ணா யாரை வேணால் வச்சுங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோலி, டோனி, யார் பேரை வேணால் வச்சுங்க. இந்த மனிதர்கள் மாய் ஆகணும் தயவு செய்து நினைக்காதீங்க. என்ன தம்பி உனக்கு சினிமா கிரிக்கெட்லாம் ரொம்ப பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, நான் அப்படி சொல்ல வரல. ஒரு அப்பாவுக்கும் ஒரு பையனுக்குமான கதையை இப்போ நான் படித்தேன். இந்த கதையை படித்ததுலேருந்து அப்படியே ஒரு கிளாரிட்டி ஒன்று இருக்குல்ல, நெத்தி போட்டில் அடித்த மாதிரி ஒரு கிளாரிட்டி, அந்த கிளாரிட்டி எனக்கு வந்துருச்சு. அந்த கிளாரிட்டியை இந்த வீடியோவில் கடத்த போகிறேன். ஆக்சுவலாக ஒரு அப்பா ஒரு பையன், ரெண்டு பேரும் அப்பா பையனுக்கான ரிலேஷன்ஷிப் கிடையாது, ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுங்களேன். சின்ன வயசுலேருந்து அப்பா என்ன சொல்லுவார், மகனே படிக்கிறபடி படுறா, ஏதோ ஒன்று படி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இது உன்னை காப்பாற்றாது, ஏதோ ஒரு விஷயத்த பிடிச்சி செய்கிறா, அதுதான் உன்னை காப்பாற்றும் அப்படின்னு சொன்னாப்புல. சரிப்பா ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை வந்து கிரிக்கெட் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளையில கிரிக்கெட் விளாட்றது, இந்த மாதிரி வந்து அந்த வீட்டில் வந்து அந்த ஸ்டில்லெல்லாம் ஒட்டுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தாப்புல. அப்போ சின்ன பையன் கொஞ்சம் வளரட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாப்புல. அதுக்கப்புறமா பையன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றாப்புல, +2 முடிக்கிறாப்புல, காலேஜ் போகிறாப்புல. காலேஜ் போயிட்டாப்புல, அவர் ஒரு ரூம் போயிட்டாப்புல. ஒரு வருஷம் கழித்து அப்பா வந்து, அதாவது வீட்டுக்கு வர்றது போகிறது இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, அப்பா பையனோட ஹாஸ்டல் எங்கே இருக்கோ அங்கே போய் பையனோட ரூம் இருக்கிற சில விஷயங்கள்லாம் பார்க்குறாரு. முழுக்க பார்த்தீங்கன்னா ரஜினியோட ஸ்டில்லாக ரூமில் ஒட்டியிருக்கு, ஒரு பக்கம் தனுஷோட ஃபோட்டோ ஒட்டியிருக்கு, இந்த மாதிரி ஆக்டரோட ஃபோட்டோலாம் ஒட்டியிருக்கு. அப்பா பார்த்தோன்னா பரட்டுன்னு எல்லாத்தையும் கிழிஸ்டாப்ல ரூமில். பையன் ஒரு மாதிரி வெளியே இருந்த பையன் ஓடி வந்து, என்னப்பா பண்ணிட்டுருக்க நீ தானப்பா ஏதோ உன்னை பிடிச்சி போயிடுறாமா அவனை, இப்படியே இருக்காதான்னு சொன்னேன். அன்னைக்கு எனக்கு இந்த சினிமா பிடிச்சிருக்குப்பா, அதனால தான் அந்த மாதிரி ஒட்டியிருக்கேன், ஏன்ப்பா அந்த மாதிரி நடந்துக்கிற நீ அப்படின்னு சொல்லி ஒரு உரிமையாக, மற்ற அப்பா பையன் மாதிரி ரிலேஷன்ஷிப் கிடையாதுல்ல, இது கொஞ்சம் வேறு மாதிரினால உரிமையாக கேட்குறாப்புல. அதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து கில்றாடே அப்படிங்கிறாரு அப்பா. என்னடா ஆச்சு இந்த மனுஷனுக்கு, நல்லா தானே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து ஒரியானோன்னா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாப்புல, என்னம்மா அப்பாவுக்கு எதுவும் ஆயிடுச்சாம்மா, நல்லா தானம்மா இருந்தார், நான் கடைசியாக பார்த்துட்டு வந்தது அப்படின்னு கேட்கும்போது, இல்லைடா உடனே பார்க்கணும்னு சொல்லி தான்டா உனக்கு சர்ப்ரைஸாக வரணும்னு சொல்லி வந்தாடுறா, மற்றபடி வேறு எதுவும் இல்லைடா, என்னடா ஆச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க அம்மா. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கூப்பிட்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாப்புல பையன். அதுக்கப்புறம் என்ன உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு எதாவது ஆயிடுச்சான்னு கேட்குறியா அப்படின்னு சொல்லி அப்பா கேட்குறாரு. ஆமாப்பா ஒன்று எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறா. அப்படி ஃபோட்டோ கிழிச்சா எல்லாரும் அப்படி தானே நினைப்பாங்க, நீ நினச்சதில் தப்பு இல்லை, வா டீ கடைக்கு போய்ட்டு ஒரு டீயை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி டீ கடைக்கு கூப்பிட்டு போகிறாப்புல. ஒரு நல்ல டீ கடைக்கு போயிட்டு நல்லா உட்காந்துட்டு, ஏன்டா ஃபோட்டோ கிழிச்சதுனால எதுவும் லைட்டாக கோவமாக இருக்கியா, ஆமாப்பா கஷ்டப்பட்டு ஓட்டினேன், எதுக்கு தேவையில்லாமல் அந்த மாதிரி பண்ணுறேன், உனக்கு சினிமா பிடிக்கலன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் சினிமா பற்றி யோசிச்சிருக்க மாட்டேன், அப்புறம் ஏன் இந்த மாதிரி நான் நடந்துக்கிறேன், நான் இன்னும் விருப்பத்துக்கு எதிராக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பையன் மனசை விட்டு பேசுகிறாப்புல. அப்பா என்ன சொல்கிறாடே மவனே அப்போல்லாம் நினச்சிக்காதரா, நான் அந்த பர்பஸில் பண்ணல, நீ சின்ன பிள்ளையில் டெண்டுல்கர் மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி டெண்டுல்கர் ஃபோட்டோ ஒட்டியிருப்பேன், இப்போ ஏன் நீ கிரிக்கெட்டை விட்ட, இப்போ ஏன் சினிமாவுக்கு போனேன், தெரிலப்பா என்னன்னு தெரில, கிரிக்கெட் அப்படியே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு, அப்போ டெண்டுல்கர் ஃபோட்டோவாவது ஒட்டியிருக்கலாம்லடா, ஏன்டா அதை ஓட்டலன்னா, அதுவும் தெரிலப்பா எனக்கு இப்போ ரஜினி சினிமா அவரோட ஆக்ஷன் அந்த மாதிரிலாம் எனக்கு பிடிச்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. தம்பி ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ, நீ கிரிக்கெட்டோ சினிமாவோ பிஸ்னஸ் மேனோ இந்த மனிதர்களை நேசிக்காத. இந்த மனிதர்கள் யாரும் இந்த கிரிக்கெட்டையோ இந்த மாதிரி வரணும், நம்மளை வந்து 10 பேர் வீட்டில் ஃபோட்டோ ஓட்டணும், நம்ம இந்த மாதிரி பண்ணணும், நம்ம இத்தனை விளம்பரத்தில் நடிக்கணும் அப்படிலாம் அவங்க வந்து நினைக்க மாட்டாங்களா. அவங்க கிரிக்கெட்டை நேசித்த கிரிக்கெட்டை அவங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கு, அவ்வளோதான். நீ வந்து சினிமாவை நேசிச்சினா சினிமாவில் உனக்கு ரொம்ப பிடிச்ச நீ நோட் பண்ண சில சீன்லாம் ஒட்டி வை, இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அல்லது இந்த மாதிரி ஒன்று நடிக்கணும், நீ நடிக்க போறியா இயக்கத்தில் போறியா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு முதல்ல நடிக்கணும்னு இருக்குப்பா இயக்கத்தில் வரணும்னு இருக்குப்பா, ரெண்டில் ஒரு பக்கம் வாடா, இது வேற அது வேற, ஒன்று நடிக்க போறியா இப்போ இயக்கத்துக்கு போறியான்னு கேட்குறப்போ நான் இயக்கத்துக்கு போகலான்னு இருக்கேன்ப்பா, அப்புறம் இருக்கிற சினிமா ஆக்டரோட ஸ்டில் ஒட்டிக்கிட்டு இருக்கேன், அப்போ என்னப்பா மூவி டேரக்டரோட ஸ்டில் ஒட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்டானா, அப்படி கிடையாதுடா, நான் அப்படி சொல்ல வரல, நீ நடிக்க போறனா நீ எந்த சீன் உனக்கு சினிமாவில் பிடிச்சிருக்கோ சினிமாவை நேசிடா, அந்த சீனை நேசி, அந்த மாதிரி நடிக்கணுங்கிறத ஒட்டுறா, உனக்கு வந்து அது பிடிக்கும், நீ சினிமா விட்டுற இயக்குனர் ஆகணும்னா இயக்கத்தை விட்டுற, நீ தேவையில்லாமல் அந்த ஃபோட்டோஸ்லாம் ஒட்டி இந்த பை ப்ராடக்ட் பின்னாடி போகாதரா, பணம் காசு புகழ் 4 பேர் மதிக்கிறது அவார்டு கொடுக்குறது இந்த மாதிரி மைக்கில் பேசுகிறது, இதெல்லாம் நீ சினிமாவில் ஜெயிச்சினா நடக்க தான் போகுது. ஆனால் சினிமாவில் நீ ஜெயிக்கணும்னா சினிமாவை நீ முதல்ல நேசிக்கணும்டா, நேச்சா தான் உன்னால் ஜெயிக்க முடியும், பிடிச்ச அந்த வேலையை செஞ்சால் தான் அதை உன்னால் செய்ய முடியும். உனக்கு சினிமாவும் பிடிக்கணும்னு வச்சுக்க வேண்டாம், கிரிக்கெட் எப்படியோ ஏதோ லைட்டாக தோணுச்சுல அது மாதிரி சினிமாவும் அந்த மாதிரி தோணுச்சுன்னா அதையும் தள்ளி வச்சுடு, எது பிடிச்சிருக்கோ அந்த வேலை இருக்குல்ல
அந்த வேலையை நேசி, அந்த வேலையை எப்படிலாம் பண்ணலாம் நேசி, அந்த வேலையில் எப்படிலாம் பண்ணதை நீ நோட் பண்ணதெல்லாம் நல்லா எழுதிப்பார், பேசிப்பார், நடிச்சுப்பார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறா. தேவையில்லாமல் அந்த ஆக்டர் ஃபோட்டோவையோ இவங்க அவார்டு வாங்குறதோ இவங்க நிகழ்ச்சிக்கு போகிறதோ இதெல்லாம் விசுவலைஸ் பண்ணாத. நீ அந்த வேலையை விசுவலைஸ் பண்ணு. அதாவது நான் முன்னாடி சொன்னபடி சச்சின் வந்து நம்மளை இத்தனை இடத்துல வந்து ஃபோட்டோ ஒட்டுவாங்க, மைதானத்தில் உள்ளே இறங்கும்போது கத்துவாங்க, அப்படிலாம் சச்சினோட மைண்ட் செட்டில் இருக்கவே இருக்காது. அவர் கிரவுண்டில் இறங்கும்போது இந்த மேட்சை இந்தியாவுக்கு நல்லா விளையாடி கொடுக்கணும், அதுதான் அவரோட மைண்டில் இருக்கும். ஏன்னா அவர் நான் சச்சின் நான் கிரவுண்டுக்கெலாம் போய் ப்ராக்டிஸ்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டாரா. டெய்லி போகிறாரு. நேசித்த கிரிக்கெட்டை இன்னும் நேசிக்க கிரிக்கெட் அவருக்கு நிறையா கொடுத்துக்கிட்டே இருக்குடா. அதே மாதிரி தான் ரஜினியும். சினிமா அவர் நிறையா நேச்சார், சினிமா அவருக்கு நிறையா கொடுத்துச்சுரா. இன்னும் அவர் பாட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காரா. இன்னும் அவருக்கு அந்த நடிப்பு தாகம் அப்படிங்கிறது அடங்கவே இல்லைடா. இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்காரா. நீ இந்த மாதிரி பண்ணணும்டா. வேலையை தான் நேசிக்கணுமே தவிர வேலையில் வெற்றி பெற்றவங்கள ஓகே இவங்களாம் ஜெயிச்சிருக்காங்க போல அப்படின்னு பார்த்துக்கோ. அதை நீ வந்து ஒரு மாடலாக எடுத்துக்காத, வேலையை மாடலாக எடுத்துக்கோ அப்படிங்கிறது தான் அவங்க அப்பா சொல்ல வர்றது. ஸோ இதன் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, மனிதர்களாக போகிறீங்களா, அதாவது குறிப்பிட்ட மனிதர்களாக போகிறீங்களா, குறிப்பிட்ட வேலையை செய்ய போகிறீங்களா அப்படிங்கிற 2 ட்ராக் இருக்குது. குறிப்பிட்ட மனிதர்களை நேசிச்சிங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். அந்த மனிதர்களுக்கு நடக்கிறதுனா உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மனிதர்கள் நேசித்த வேலையை நீங்கள் நேசித்தா மட்டும்தான், நேசித்து உங்களுக்கு பிடிச்சி செஞ்சால் மட்டும்தான் அது உங்களுக்கு நடக்கும், இல்லைனா நடக்காது. ஸோ இங்கே ஒரு கிளாரிட்டி இல்லாமல் மனிதர்களை நோக்கி போகிற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் இந்த கதை எனக்கு ஒரு மாதிரி திருப்பி போட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த ஒரு நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்மளும் வந்து ரஜினியும் போம், கமலும் போம், அவரும் போம், இவரும் போம், மனிதர்களை ரோல் மாடலாக வச்சுமே தவிர அதுக்கு பின்னாடி இருக்கிற வேலையை மறந்துடுவோம். நான் உட்பட மேபி நீங்களும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம அத்தனை பேருமே அப்படி தான் இருக்கும். ஸோ வேலையை நேசிங்க, மனிதர்களை பார்த்துங்க, ஓகே இவங்க ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கை தட்டிங்க. ஆனால் வேலையை ஆத்மார்த்தமாக நேசிங்க. அந்த வேலை இப்போ கிரிக்கெட்டில் இந்த பையன் இருக்கார்ல, அந்த கதையில் பார்த்த பையன், இப்போ கிரிக்கெட்டில் இவர் சச்சினா வரணும்னு அவசியம் கிடையாது. இவரோட பேர் என்ன வேணா எக்ஸ்ன்னு கூட வச்சுங்களேன். மிஸ்டர் எக்ஸா அவர் கிரிக்கெட்டில் சச்சினை தாண்டி கூட இவர் போகலாம், என்ன வேணா நடக்கலாம். ஒரு பக்கம் இவர் சினிமாவில் ரஜினி ஆகணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. ரஜினியை தாண்டி கூட இவர் போகலாம். சினிமாவை இவர் எந்த அளவு நேசிக்கிறாரு, சினிமா இவருக்கு எந்த அளவு தெரியுது அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த கதையில் சுருக்கமாக தெளிவாக அந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி சில முக்கியமான லைஃபோட அப்டேட்ஸ், லைஃபோட ஐடியாஸை கொஞ்சம் நல்லா பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும்னா சும்மா வந்து நானும் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டேன்னு பேசுகிறதுக்கான சேனல் இது கிடையாது. எப்படி ஜெயிக்கிறது நான் கற்றுக்கிட்டு இருக்கேன், அதற்கான ப்ராசஸ் தான் அந்த சேனலு. உங்களுக்கு தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.